அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு சுகா பிரியாவை எப்படி ஏமாத்துனாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். பிரியாவும் சுகாவும் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்குது. 4 வருஷம் ஃப்ரெண்டு 2 பேருமே. இது வாங்க மக்களுடைய எபிசோடு 2. ஹாய், எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் மதுரையில் இருக்கக்கூடிய 20 வயசான பிரியா அவங்களுடைய ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரியா இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா காலேஜ் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நடந்த விஷயம் காலேஜ் 2nd இயர் 2nd செம்மில் நடந்துச்சு. அதாவது ஒரு செமஸ்டர் அப்படிங்கிறது 6 மாதம். இந்த விஷயம் நடந்தது பார்த்திங்கன்னா 2வது செமஸ்டரில், அதாவது 2nd இயர் முடிக்க போகிற காலகட்டத்தில் நடந்திருக்கு. வேறு ஒன்றும் மிகப்பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒரு ஃப்ரெண்டு பண்ண துரோகத்தை பற்றி பிரியா டீட்டெயிலாக சென்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுக்கு. ஸோ இந்த ஒரு பிரியாவுடைய ஃப்ரெண்டு என்னெல்லாம் அந்த பிரியாவுக்கு பண்ணாங்கன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். பிரியாவுக்கு பிரச்சனைன்னு பார்க்கும்போது வீட்டில் பிரச்சனை, நிறைய பிரச்சனை, லாட்ஸ் ஆஃப் பிரச்சனையில் பிரியா இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் தன்னுடைய ஃப்ரெண்டு தான் பிரியாவுக்கு முக்கியம். ஃப்ரெண்டை ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்டை தான் லவ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்டை தான் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்டுக்கு ஒன்றுன்னா எப்போனாலும் நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் லவ்வில் வாழ்கிற கேரக்டர் பிரியா. அப்படி பிரியாவுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா சுகா. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு சுகா பிரியாவை எப்படி ஏமாத்துனாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். பிரியாவும் சுகாவும் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்குது. 4 வருஷம் ஃப்ரெண்டு 2 பேருமே. ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்டு 11th 12th ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பித்து காலேஜ் 1st இயர் 2nd இயர் வரை நீடிச்சிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் பிரியா என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அது பிரியாக்கே தெரியல எதனால் பேசலை சுகா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு நாள் பேசாமல் இருப்பா, அடுத்த நாள் பேசிடுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சுகா அப்படியே விட்டுட்டாங்க. 2வது நாளும் பார்த்தா பிரியா அப்படியே விட்டுட்டாங்க. 2வது நாளும் பார்த்தா சுகா பேசலை. சரி, அடுத்த நாள் பேசுவான்னு சொல்லிட்டு 3வது நாளும் பிரியா வெயிட் பண்ணுறாங்க. சுகா பேசலை. சரி, நம்மளாக போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா போய் பேச ட்ரை பண்ணுறாங்க. சுகா கையை தட்டி விட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. பிரியாட்ட இன்னும் வர பேசலை. ஸோ அப்படி இருக்கும்போது பிரியாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நம்ம ஃப்ரெண்டு எதுக்கு நம்மகிட்ட பேச மாட்டா, நம்ம என்ன தப்பு பண்ணோன்னு மறுபடியும் பிரியா யோசிச்சு பிரியாவுக்கு தலைவலி தான் வருதே தவிர என்ன தப்பு பண்ணோன்னு பிரியாவுக்கும் தெரியலை. அதை சுகாவும் சொல்ல தயாராக இல்லை. என்ன தப்பு பண்ணுன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட பேசாமல் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி பிரியா கேட்குறாங்க. அப்பவும் கூட சுகா சொல்ல தயாராக இல்லை. ஏன்னா எதுக்கு பேசாமல் போனாங்கன்னு பிரியாவுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதை சுகா சொல்ல மாட்டாங்க. ஓகே, இது இனிமேல் அவ்வளோதான் சொல்லிட்டு பிரியா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டாங்க. விட்டுட்டாங்க சுகாவை. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக பேசவே இல்லை. 6 மாதம் கழித்து செமஸ்டர் முடிஞ்சு லீவ் வருது. லீவ் முடிஞ்சு அடுத்து 3rd இயர் ஜாயின் பண்ணுறாங்க. 3rd இயர் ஜாயின் பண்ணும்போது பிரியா ஒரு ஜாலியான டைப். பிரியாட்ட எல்லாருமே நல்லா பேசுவாங்க. ஹோல் கிளாஸுமே பிரியாட்ட சூப்பராகவே பேசுவாங்க. எல்லாருமே பிரியாட்ட பேசுகிறத பார்த்தும் பிரியாட்ட லவ்வாக இருக்கிறத பார்த்தும் சுகா தன்னால் பிரியாட்ட பேசினதா சொல்லப்படுது. அப்போ பிரியா சொல்லியிருக்கிறாங்க, நீ எதுக்கு என்கிட்ட பேசலை, இவ்வளோ நாள் நான் என்ன பண்ணேன், இது எதையுமே பிரியா கேட்காம சுகா வந்தோடனே அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பாக மறுபடியும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சுகா சொல்கிறாங்க. ஆனால் பிரியா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் இவள் பேசாமல் இருந்தால, இனிமேல் நான் நல்லா பேசுகிற மாதிரி பேசி எப்படி கவுத்து விடணுமோ அப்படி கவுக்க வேண்டிய விஷயத்தில் கண்டிப்பாக இவளை கவுத்து விடாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிரியா சொல்கிறாங்க. ஏன்னா எந்த ரீசனுமே சொல்லாமல் பேசாமல் இருந்துட்டா இவள் வருவாளா, நம்ம அப்படியே சேர்த்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பிரியா இருந்திருக்கிறாங்க. ஆனால் போக போக பிரியாவுக்கு சுகா மேலே உள்ள பழைய அன்பு மறுபடியும் வந்துருச்சு. மறுபடியும் பிரியாவும் சுகாவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. எந்த ஒரு வன்மமுமே இவங்களுக்குள்ளே இப்போ கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிரியா சொல்கிறாங்க. தேங்க்யூ பிரியா, நீங்கள் உங்கள் ஸ்டோரியை நம்ம ஐஎம் பிரேம்குமார் அஃபீஷியலில் ஷேர் பண்ணதுக்கு. ஆனால் பிரியா, நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. உங்கள்கிட்ட சுகா பேசும்பொழுது நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்னா, நீ எதுக்கு இத்தனை நாள் என்கிட்ட பேசாமல் இருந்த அப்படிங்கிற ஒரு ரீசனை மட்டும் கேட்டுட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கலாம். இன்ன வர பிரியாவுக்கு அந்த ரீசன் தெரியவே தெரியாது. சுகாட்ட இப்போ போய் கேட்கும் பொழுது கூட சுகா சொல்கிறாங்க, நான் மறந்துட்டேன், எதுக்கு பேசாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறாங்களே தவிர இன்ன வரையும் எதுக்காண்டி பேசாமல் இருந்தோம் அப்படிங்கிறத சுகா சொல்லலை. அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்ன வரையுமே பிரியாவுக்கு சுகா மேலே ஒரு வருத்தம் சின்னதாக தான் இருக்குதே தவிர மித்தபடி 100% ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு வன்மமுமே இல்லை. நீங்களும் இதே மாதிரி உங்கள் ஸ்டோரியை வாங்க மக்களை சேனலில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஐஎம் பிரேம்குமார் அஃபீஷியலில் போய் மெசேஜ் போடுங்க. மெசேஜ் பண்ணிட்டு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வாய்ஸ் மெசேஜ் கூட போட்டுக்கோங்க.
நான் உங்களுடைய ஸ்டோரியை நம்ம சேனலில் சூப்பராக சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ இதோட அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணி வச்சுட்டு போயிருங்க. பாய்.